என் பேர் பானுமதிங்க, சந்தன காளிவலைங்க. என் பையன் வந்து எம் கவி பிரணவ் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. எந்த ஸ்கூல்? விஜயலட்சுமி வித்யாலயில் படிக்கிறாங்க. என்ன நடந்துச்சுங்க? காலையில் லேட்டாக போனதுக்காக 5 நிமிஷம் லேட்டாக போனதுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணி தான் விட்டுட்டு வந்தேன். இறங்கினோடனே கூட்டி உள்ள ரூமில் கூட்டிகிட்டு போய் அடிச்சிருக்காங்க. அதாவது கார்த்திகா மேடம் உள்ளே வச்சு வேறு பிடி மாஸ்டர் வர சொல்லி உள்ளே வச்சு அடிச்சிருக்காங்க. அடித்தா அப்படியே மயங்கி விழுந்தனே வேணுமே நடிக்கிறான்னு சொல்லி திருப்பி அடிச்சிருக்காங்க. அந்த மயங்கி விழுந்தனே என் பையனுக்கு எதாவது ஆயிருந்தனால சாயங்காலம் வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரிவிக்கல. வேன் விட்டு வந்து இறங்கினோடனே கையை மூடிக்கிட்டு தான் இறங்கினேன். அப்புறம் பார்த்தா பின்ன உடம்பு கிடம்பு எல்லாமே இருக்குது உள்ள அடித்தது. நான் வேன் விட்டு இறங்கினப்போ தான் நானே பார்த்தேனுங்க. 5 மணிக்கு தான் பார்த்தேங்க நான். காலையிலேயே 9:45 நடந்துருச்சுங்க சார். நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு நான் அடித்து வீட்டிலேருந்து அடித்து அனுப்பிச்சதாக சொல்கிறாங்க சார். நான் அடித்து அனுப்பிச்சதா அடிச்சு கொண்டு ஸ்கூல் விட்டு தான் சொல்கிறாங்க சார். நான் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காகவும் என் பையன் என்னுடைய கஷ்டத்துக்காகவும் எப்படி என் பையன் நானும் ஒரே குழந்தைய வச்சுக்கிறேன், அவங்க அப்பாவும் இல்லை, இந்த மாதிரி போட்டு கொடுமை அடித்து அனுப்பிச்சிருக்காங்க. நான் சாயங்காலம் வந்து பார்க்க ஏதாச்சும் என் பையனுக்கு இடையில நடந்து அதை அவங்க தருவாங்களா பண்ணுவாங்களா ஈடு கட்ட முடியுமா அவங்களால சொல்லுங்க பார்க்கலாம். என் பையன் அப்போ அடிச்சு அந்த நிமிஷம் துடிச்சிருப்பாங்கல்ல, எப்படிலாம் துடிச்சிருப்பாங்க. கை பாருங்க எப்படி செவந்து உடம்புல எப்படி செவந்து வீங்கி கிடக்குது. அப்படி மயங்கி விழுந்தான்லங்க. ஒரு நிமிஷம் அவங்களும் ஒரு மனசாட்சிக்குள்ள ஒரு மேம் தான் தன் ஸ்கூலில் நிர்வாகம் பண்ணுறாங்களே, அவங்களையும் நம்பி நான் கொண்டு விட்டு என் பணத்தையே கட்டி என் பையனை அடி வாங்கி வச்சு கூட்டிட்டு வந்து ஒரு நாள் அடிக்காம வளர்த்தி எப்படிலாம் கொண்டு விட்டு இப்படிலாம் கொண்டாந்துருக்காங்க பாருங்க, அனுப்பிச்சுட்ருக்காங்க பாருங்க. அது வீட்டில் போய் சொல்லக்கூடாது, உனக்கு அழு வச்சு வந்தோன்னா பாத்ரூமில் போய் உட்காந்து அழுகணும், அம்மாவை டார்ச்சல் பண்ணக்கூடாது, பெத்த தாய் தாப்பா கிட்ட போய் சொல்லாமல் இருக்க முடியுங்களா? இந்த மாதிரி எதனா இருந்தாலும் இப்படி தானுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் அடிச்சு கண்ணங்கனமாக அடிச்சு அப்போ காதில் வந்து வீங்கி இந்த அதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட அப்போவே இந்த ஸ்டெப் எடுத்ததுன்னா இந்த அளவுக்கு என் பையனுக்கு எனக்கு ஆயிருக்காது. பையன் வந்து உங்கள்கிட்ட என்னெல்லாம் சொன்னார்? இங்கே அம்மாட்ட கூட சொல்லலப்பா, என்கிட்ட தான் சொல்லிச்சு. அக்கா அங்கே பாருங்க நீ இங்கெல்லாம் அடிச்சுட்டாங்க பாருங்க. அதுக்கு பிற்பாடு தான் ஜக்கியை கழட்டி விட்டு பார்த்தா பூரா தொண்டை பூரா அப்படியே கண்ணி பட்டப்பட்டையே கண்ணி கிடக்குது. அதுக்கு பிற்பாடு தான் பிள்ளைகிட்ட சொன்னேன்பா, நம்ம இதை ஸ்டேஷன் போகாமல் இது இதாகாது பா, நம்ம நேரடியாக போகலான்னு சொல்லி பிள்ளைய கூட்டிகிட்டு வந்தேன். ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. பசுதேவி போஸ்ட். மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.